அனைவருக்கும் வணக்கம். புதிய ஆத்திச்சூடியில் அடுத்த தலைப்பாக கேட்டிலும் துணிந்து நில் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அருமையான வார்த்தை. துன்பத்திலும் வறுமையிலும் எத்தகைய தொல்லைகள் ஏற்பட்டாலும் தைரியத்தை விடாமல் துணிந்துரு அப்படின்றார். அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான இடர்பாடு உண்டு. அதாவது துன்பம் வரும்போது ஒரு இடர்பாடு, வறுமை வரும்போது ஒரு இடர்பாடு, பல தொல்லைகள் வரும்போது ஒரு இடர்பாடு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் உன்னோட தைரியத்தை மட்டும் விட்டுறாதப்பா. அப்படி விட்டிங்கன்னா அவன் வாழ்க்கை போயிடும் அப்படின்றாரு. இப்போ துன்பம் வரும்போது நம்ம தைரியத்தை விட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கான அந்த மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்காது. அதே மாதிரி வறுமையில் ரொம்ப முக்கியமானது. வறுமை வரும் பொழுது நம்முடைய தைரியத்தை விட்டுறக்கூடாது. நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற, நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மையப்படுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நல்லதாக வாழ முடியும், இருக்க முடியும், சாதிக்க முடியும். அதுதான் அவர் சொல்கிறார், கேட்டிலும் துணிந்து நில் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, கைத்தொழில் போற்று. கைத்தொழில் போற்றுனா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அதை இடைவிடாமல் செய்து கொண்டு இரு. அப்போ வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம கற்று வச்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு காலங்களில், ஏதாவது ஒரு காலகட்டங்களில் நமக்கு பயன்படும் அப்படிங்கிற விஷயத்த அது மையக்கருத்து அமையுது. இப்போ ஒன்றும் இல்லை, விவசாயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கான தொழில், நமக்கான செய்கிற தொழில். ஒருத்தன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், அவன் ஐடி கம்பெனியில் வேலையில் இழந்து போகிறான் அப்படின்னா அடுத்து அவன் ஒரு தொழிலை கற்று வச்சுட்டான் அப்படின்னா அவன் பொழைச்சிக்கலாம். இல்லை அவன் ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்ப்பானா அது அவனுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். இப்போ ஐடி தொழில் இல்லை, நான் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்குவேன் அப்படின்னா அவனுக்கு அந்த தொழில் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தோம்னா வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வச்சு பொழைச்சிக்கலாம். இப்போ கொரோனா காலகட்டங்களில் எல்லோரும் எல்லா வேலையும் பார்த்தாங்க. என்னென்னா காய்கறி விற்கிறது, மளிகை ஜாமான் விற்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாம் பார்த்தாங்க இல்லையா. இது எல்லாமே அவன் ஏற்கனவே அவனுக்கான தெரிஞ்ச தொழில், அதை கற்றுக்கிட்டாங்க, அதை செஞ்சுக்கிட்டாங்க, பொழைச்சிக்கிட்டாங்க. இப்போ அது ஒன்றும் இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த இறப்புக்குள்ளே போய் கொண்டு கூட தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளால் வாழ முடியலையே, நமக்கு ஒன்றுமே இல்லையே, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வறுமையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. அதான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கைத்தொழில் ஒன்று போற்று, ஒன்றை நீ கற்று வச்சுக்க, அது வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி கொடுமையை எதிர்த்து நில். எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ அந்த இடத்துல நீ கேளு, தட்டி கேளு, புறந்தள்ளாத, அப்படியே பார்த்துட்டு போயிடாத. குற்றம்னு தெரிஞ்சிச்சுன்னா தட்டி கேளுப்பா அப்படின்றார். அதை சாட்சியாக சகித்து கொண்டு பார்க்காமல் அதனை எதிர்த்து நில் அப்படின்றார். பார்த்துட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகாமல் அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ கேளு, கேட்டால் தான் சரி அப்படின்றார். இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் எத்தனை பேர் கேட்பான் நமக்கு தெரியாது. ஆனால் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பார்க்குறவங்களா இல்லாமல் கேட்குறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அதை சொல்கிறாரு, கொடுமையை எதிர்த்து நில். இன்றைக்கி நம்மளை சுற்றி அத்தனை கொடுமைகள் நடக்குது, நம்ம அத்தனையும் கேட்குறோமானா இல்லை. ஏன்னா நமக்கான வாழ்க்கை முறை இப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் நம்ம அத்தனையும் என்ன பண்ணுறோம், கடந்து தான் போகிறோமே தவிர அதை வேடிக்கை பார்க்குறோம். ஒன்றும் அதுக்கான பதில் கிடைக்கல, அதுக்கான விளக்கம் கிடைக்கல, அதுக்கான தீர்வு கிடைக்கல. ஆனால் நம்ம அதை கடந்து தான் போகிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை என்ன பண்ணான்னா, அப்படி ஒரு கொடுமை தெரிஞ்சுது அப்படின்னா அதை நீ எதிர்த்து நில்லுன்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில கொடுமைகள் நடக்கும்போது 4 நாளைக்கு எதிர்ப்போம், 5 நாளைக்கு எதிர்ப்போம், 6 நாளைக்கு எதிர்ப்போம். இன்னொரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டு அடுத்துக்கு போயிடுவோம். இதுக்கு தீர்வு கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நீ எதிர்த்து நில்லுன்றார். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நீ எதிர்த்து நில்லு அப்படின்றார். அப்படி எதிர்த்து நின்னா உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையலாம், அதுவே மிகப்பெரிய வெற்றி அப்படின்றார். அப்போ வாழ்க்கையில் வெற்றி வேணும். அப்போ நம்ம நீ எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா, எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம சாட்சியாக இல்லாமல், சகித்து கொண்டு இல்லாமல் அதை நம்ம தட்டி கேட்கணுங்கிறது தான் பாரதியாருடைய மிகப்பெரிய கூற்றாக அமையுது. அதனால தான் என்ன சொல்கிறாரு, கொடுமையை எதிர்த்து நில் அப்படின்றார். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், கொடுமை என்பது நீங்கள் நம்ம அகம்புறம் மாதிரி பிரிச்சுவோங்களேன், நம்ம குடும்பத்திலேயே நிறைய கொடுமைகள் நடக்குது. அதை நம்ம கேட்குறோமானா இல்லை, நமக்கு என்ன, நமக்கு இல்லையே அப்படின்னு நினச்சி போகிறோம். நம்ம குடும்பத்திலே கேட்கல அப்படின்னா நம்ம வெளியில் எப்படி கேட்போம், அது எப்படி சரியாக முடியும்? அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நம்ம அகத்தை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் புறத்துக்கு போகலாம். அதாவது அகம் என்பது உள்ளேயும்,
புறம் என்பது வெளியிலையும். அகம் சார்ந்து இருக்கும் பொழுது அகத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்குள்ளே வரும். அப்போ புறத்தை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம். அப்போ அதுதான் அவரும் சொல்கிறாரு, கொடுமையை எதிர்த்து நில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை நம்ம வந்து நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி.